ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாம் இப்போ போயிருக்கிற வேர்ல்டில் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ணுவாங்க, அது போக மெடிசன்ஸும் கொடுப்பாங்க தான். பட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் அங்கே கிரியேட் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 9. கார்டியல் 1 லெட்டருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எப்படி இருக்க, நல்லா இருக்கே, இப்பெல்லாம் விசிட் பண்ண வரதே இல்லை அப்படின்னு சொல்லி பிரின்ஸுக்கு வந்து ரஃபலியா ஒரு லெட்டர் எழுதுறா. எங்க அப்பா என்கிட்ட மோசமா நடந்துக்கிறாங்க, எல்லாம் எனக்கு எரிச்சலா வருதுன்னு போட்டிருக்கா. ஊர்ல காய்ச்சல் வருதா, சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. பார்த்தா ஊருக்குள்ள நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாம போகுது. எலன் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. பையனுக்கு ஃபீவர் எப்ப வந்ததுன்னு எலன் கேட்கவும், நேற்று சாயங்காலம் தான் திடீர்னு வந்துச்சுன்னு கேட்கவும், அதுக்கு முன்னாடி அவன் இருமிட்டு இருந்தானான்னு கேட்டா, ஆமா அந்த பையனோட அம்மா சொல்லவும், இவன் நம்ம ஐசோலேஷன்ல வச்சிருக்கணும், கவலைப்படாதீங்க, அது மத்தவங்களுக்கு பரவாம இருக்கதான், இவனுக்கு கண்டிப்பா காப்பாத்திரலாம் அப்படின்னு எலன் சொல்றா. அண்ட் அதுக்கு என்ன மெடிசின்ஸை கொடுக்கணுமோ அதையும் வந்துட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. எலன் சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிசனோட அளவை கம்மியா கொடுத்து இதை 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறா. என் பையனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க. பிரின்சஸே அவங்கள செக்அப் பண்ணி மெடிசன் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் லேடி சொல்றாங்க. நான் அவனும் பிரின்சஸ் இல்லன்னு எலன் சொன்னா, நீங்க தான் ஹீலிங் பிரின்சஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், கூப்பிடாதீங்கன்னு எலன் வெக்கப்பட்டு இருக்கா. நாங்க கிளம்ப நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ எலனை கூட்டிட்டு கிளம்புறான். அது ஹீரோ ரோவல் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பாக்குறான். இது 3 நாள்ல அவன் கியூர் ஆயிட்டானான்னு கேட்கவும், ஆமா என் பையன் 3 நாள்ல கியூர் ஆயிட்டான், பிரின்சஸ் தான் அதுக்கு காரணம், லார்ட் ரோவல் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லவும், இது எல்லாத்தையும் யாரோ ஒரு ஆள் கேட்டுக்கிட்டத நமக்கு காமிக்கிறாங்க. ராயல் ஃபேமிலியோட ஃபேமிலி டாக்டர் தான் இந்த ஹியூமனோட மெடிசன்ஸ் பத்தி நீ இன்வெஸ்டிகேட் பண்ண போறியா, ஊருக்குள்ள எபிடமிக் பரவிட்டு இருக்கு, சோ எனக்கும் அதை பத்தி கியூரியஸா தான் இருக்கு அப்படின்னு ரவைசல் சொல்லவும், ப்ளீஸ்னா அப்படின்னு நம்ம கெஞ்சி கேட்க வரவும், தேவையே இல்லை, மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீ உங்க அம்மாவை குணப்படுத்தலாம்னு நினைக்க, சோ தாராளமா நீ அதை போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிங் ரவிசல் சொல்லவும், நான் இதை என் சுயநலத்துக்காக தான் கேட்கறேன், பட் மக்களோட வியாதியவும் நம்ம குணப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிரும், அந்த மெடிசனை பத்தி நான் ரிசர்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு ஹியூமை கேட்கவும், மக்களுக்காகவோ சேர்த்துன்னு சொல்ற, சரி ஓகே, ஸ்பிரிட் விசார்டு நான் மெயின் டாக்டரா போட்டதும் நல்ல விஷயம் தான், உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு, ரிசர்ச்ல சில விஷயங்களை நீ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வான்கிரட் ஃபேமிலி இந்த ராயல் ஃபேமிலிக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது, சோ தேவைப்படுற விஷயத்த நான் அப்புறமா உனக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். நம்ம உடனே அவன் பையன் காடியில இங்க கூப்பிடுறான். அவரை சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஹியூமை யோசிக்கிறான். சாவலோட பொண்ணு கூட நீ இன்னும் லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். ஏதோ ஒரு ஸ்கில்டான டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க போல, ஸ்பிரிட் பிரின்சஸா இருக்கும் தான் என் காதுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு ரவிசல் சொல்லவும், என்னது எலன் தான் அதை பண்றாளா அப்படின்னு காடியல் ஷாக் ஆகும். வான்கிரட் ஃபேமிலியோட லேண்டுக்குள்ள மெடிசனுக்காகவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு ரோவன் வந்து சொல்லவும், மெத்தட ஃபாலோ பண்ணலாம், இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. எலன் குயிக்கா ஒரு சொல்யூஷன் யோசிச்சிட்டாங்களே அப்படின்னு ரோவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். இதெல்லாம் ஒன்றும் என் ஐடியாஸ் கிடையாது, என் முன்னோர்களோடதுன்னு எலன் சொன்னாலும், பட் அதை தேவைப்படுற நேரத்துல நீ தானே எங்களுக்கு சொல்ற, பாராட்டுக்கெல்லாம் நீ தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு, நீ அவளை ஓவரா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சாவல் சொல்லவும், உன் பொண்ணை நீ தாண்டா கண்டுக்கல, நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நைட்டு ரஃபலியா கிட்ட பேசலான்னு சாவல் போயிருக்கான், பட் அவ கதவையே திறக்கல, என் பொண்ணு இப்ப பிடிவாத குணத்தோட இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அண்ட் பிரதர், இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு, மெடிசின்ஸ்க்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க, பப்ளிக் சேஃப்டியும் நமக்கு முக்கியம் சாவல் சொல்லவும், எல்லாரும் எலனை பாக்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான், எலனுக்கு அவளை பத்தி வந்துட்டா அவ க்ளூலெஸ்ஸா இருப்பா, அவளுக்கு ஒரு பாடி கார்டு தேவைன்னு இவங்க முடிவு பண்ணுவோம், இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு எலனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு, வான்கிரட் ஃபேமிலி தான் அந்த மெடிசன்ஸை கொடுக்குறாங்கன்னு, இது பிரின்ஸோட காதுக்கு போச்சுன்னா நீ தான் அதை பண்றன்னு கண்டுபிடிச்சிருவான், ஸோ அதுக்கு தான் உனக்கு ஒரு பாடி கார்டு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னது ஆல்பர்ட்டோ அங்கிளுக்கு பையனா, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எலன் கேட்கறா. ஒர்க் பண்ணுவீங்க, உங்க பக்கம்ல ஒரு பொண்ணு இருக்கும் நான் நினைச்சு பார்க்கலன்னு எலன் சொன்னா. காய் அப்படின்னு அந்த பையன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். எங்க அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஃபார்முலாலாம் இருக்க வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், ஹியூமன் பாடி கார்டு மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ ரோவல் வந்துட்டு வான அந்த இடத்துக்கு வர சொல்றான். வானும் டெலிபோர்ட் ஆகி வரான். நான் தான் வான், கிரேட் வின் ஸ்பிரிட்டோட பையன் அப்படின்னு வான் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபியா இருக்கான்ல அப்படின்னு எல்லாம் அவனை கொஞ்சிட்டு இருக்கா. கோடி ஹியூமன் எப்படி பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுவான் வான் கேட்கவும், அவனுக்கும் பாத்திக்குது, 2 பேருமே அவளை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீஸ்ட்டை கூட்டிட்டு போனா பிரச்சனை வருமே அப்படின்னு சாவல் கேட்கவும், டக்குனு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். ஹியூமனைஸாக கத்துக்கிட்டியா, பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான். காய்க்கு தான் அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு, 2 பேரும் எதுக்குடா என் பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்க, அவங்க 2 பேருக்கும் என் பொண்ணு கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமே இப்ப அவனோட ஆளுங்க, அது போக பிரின்ஸ் காடியல் எல்லாருமே இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹியூமே கிட்டே ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அரசை கிட்ட வராதிங்க, என் ஸ்பிரிட் உங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, இப்ப என்னோட பேரு காடிஸ், அப்படியே என்ன கூப்பிடுங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். மெடிசன்ஸை என் ஸ்பிரிட்டால தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், நம்மளோட மிஷனுக்கு என் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹியூமை சொல்லவும், சரின்னு அந்த பாடி கார்டா அமைதியா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரசர் ஏன் உங்களை இதுல அனுப்பி வச்சிருக்காருன்னு கேட்கவும், திரும்பவும் சொல்றேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு காடியல் சொல்றேன். ஸ்பிரிட் எல்லாம் டிசீஸ் பரவாம பாத்துட்டு இருக்கு, கண்டிப்பா இது ஒரு ஸ்பிரிட்டோட வேலை தான் அப்படின்னு சொல்லி ஹியூமை கண்ணுக்கு ஸ்பிரிட்ஸ் தெரியுது, பட் மத்தவங்க கண்ணுக்கு அது தெரியல. ஸ்பிரிட் பிரின்சஸ் தான் இந்த மெடிசன்ஸை மேக் பண்றாங்களோ என்னமோ ஹியூமை
மாதிரி சொல்லவும் எலனா இருந்தா அவளை பார்க்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கார்டியல் யோசிக்கிறான். இங்க ரஃபிலியா சோகமா உட்காந்துட்டு இருக்கவோ பிரின்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மெய்டு போயிட்டு கொடுக்குறா. கார்டியல் இருந்தானே வா பார்க்கவோ பிரின்ஸ் நேம் இப்படி அசால்ட்டா சொல்லாதீங்கன்னு மெய்டு சொல்லிட்டு கிளம்புறா. படிச்சு பார்த்துட்டு என்னது உண்மையாவா அப்படின்னு அவ ஹாப்பி ஆகுறா. ஆல்பர்ட்டோட வைஃப் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எலன் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. காய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. அதனால ஆல்பர்ட்டோ அங்கிளை கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்கவோ அட ஆமா அப்படின்னு சொல்றான். நல்வனா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லி காய் சொல்லவும் பிரின்சஸ் கேஷுவலா அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான்னு வான் டென்ஷன் ஆகுறான். அவன் வீட்டுக்குலாம் ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கான். இப்படியே இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு வழியா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இடத்துக்கு வராங்க. எதுவும் தேவைன்னா ஒரு சத்தம் போடுங்க உடனே நான் வந்துருவேன் அப்படின்னு வான் சொல்றான். நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஹெட் நர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்ப நான் இன்னும் நிறைய மெடிசனை மேக் பண்றேன் அப்படின்னு எலன் சொன்னா. ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம் ஒன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சாலும் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு எலன் சொல்றா. எலன் நீ மயங்கி விழுந்து காணாம போயிட்டுனா அப்புறம் நிறைய பேரை உன்னால காப்பாற்ற முடியாம போயிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போகவும் வானை பார்த்து பயப்படுறாங்க. இது ஒரு ஸ்பிரிட் நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான். ஓ எலன் வந்துட்டியா உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் டீயை மேக் பண்றேன் அப்படின்னு பட்லர் சொல்றான். நானும் ரஃப்லியா அண்ட் ஆரியா கூட சேர்த்து இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்றேன் அப்படின்னு சாவல் சொல்லவும் தாராளமா அப்படின்னு சொல்லி ரோவன் சொல்றான். நீங்க சொன்ன மாதிரியே வெஜிடபிள்ஸ்க்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பீப்பிள்க்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எலன் யோசிச்சுட்டு இருக்கும்போது மைலாட் லேடி ரஃப்லியாவை காணும் நான் எல்லா பக்கமும் தேடிட்டா அப்படின்னு மெய்டு வந்து சொல்றா. திரும்பவும் எல்லா பக்கமும் சாவலும் போய் பாக்குறான். அவளை காணும். ஆரியா ரஃப்லியாவை பாத்தியா அப்படின்னு சாவல் போய் கேட்டா இல்ல அப்படின்னு வா சொல்றா. ஏன் என்னாச்சுன்னு வா கேட்கவோ ரஃப்லியாவை காணும்னு சொன்னா அவ சமஷாக் ஆகுறா. அவ வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாளோன்னு சாவல் யோசிச்சுட்டு இருக்கான். வெண்மேஜிக் யூஸ் பண்ணி வான் வந்துட்டு சுத்தி இருக்கிற எல்லா சவுண்டையும் கேட்டுட்டு இருக்கான். மெடிசின் வாங்கரட் ஃபேமிலி யங் லேடியா அப்படின்னு சொல்லி யாரோ பேசுறது அவனுக்கு கேக்குது. எலனுக்கு பதிலா அவங்க அவளை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து மெடிசனை தயாரிக்கிறா அப்படின்னு சொல்லி அது ரஃபிலியான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னதான் நடக்குது யார் கடத்திருப்பா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.